வணக்க மக்களே, நெல்லை சந்திப்பு மேகலிங்கபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய செல்வியம்மன் கோவில் வளாகத்தில் இன்னைக்கு திமுக சார்பில் ஒரு இலவச மருத்துவ முகாம் நடந்துச்சு. இந்த இலவச மருத்துவ முகாம் எதனாலும் பார்த்தீங்கன்னா, முத்தமிழ் அறிஞர் கலைஞரோட 102வது பிறந்தநாளை முன்னிட்டு இந்த மேகநாதபுரத்தில் அங்கக்கூடிய 12வது வார்டு இந்த திமுக சார்பில் ஸ்ரீ சக்தி மருத்துவமனையோடு சேர்ந்து இந்த இலவச மருத்துவ முகாம் நடத்தினாங்க. இதில் அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான ஆண்கள், பெண்கள், வயசானவங்க எல்லாமே வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா, பாளையங்கோட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் வந்து தொடங்கி வச்சார். அவரை அங்கே இருக்கக்கூடிய திமுக கழக துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எஸ்வி சுரேஷ் மற்றும் அப்புறம் மாநகராட்சியோட 12வது வார்டு கவுன்சிலர் கோகுலவாணி இவங்கெல்லாம் வரவேற்றாங்க. அப்புறம் வந்திருந்த மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்து கொடுக்கப்பட்டது. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சுகர், ப்ரெஷர் எல்லாமே செக் பண்ணாங்க. பெரும்பாலும் வயசானவங்களும் வந்ததுனால அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் என்னென்ன தேவை அப்படிங்கிறத குறிப்பிடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள்லாம் இருக்கிறதெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்ட அனைவருக்குமே, அதாவது திமுக நிர்வாகிகள், ஏன்னா திமுக மாநகர மேயர் வந்திருந்தார் ராமகிருஷ்ணன், அதுக்கப்புறம் ஏற்கனவே பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவரோட சேர்ந்து திமுக நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள், அப்புறம் மற்ற கவுன்சிலர்களும் வந்திருந்தாங்க. பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. அதனால் இந்த மருத்துவ முகாம் ஒரு பக்கம் திமுக நிர்வாகிகளால் களைகட்டுச்சு, இன்னொரு பக்கம் வந்திருந்த மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சது. இன்னும் வந்திருந்த ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும் ஏது வேணுங்கிற கேட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவ சிகிச்சை தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விளக்கமாகவே டாக்டர் கேட்டு அவங்களுக்கான உதவிகள் செஞ்சாங்க. தேவைப்பட்டவங்களுக்கு மருந்து கொடுத்து தேவைப்படவங்க அடுத்த மேல்கட்ட சிகிச்சைக்கு அதுக்கான குறிப்புகளையும் கொடுத்தாங்க. வந்திருந்த திமுக நிர்வாகிகள், அதாவது திமுக மாநகர மேயர், நெல்லை மாநகர மேயர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு திமுக கழக துணை செயலாளர் கூடிய எஸ்வி சுரேஷ் அவர் சால்வை அணிவித்து வரவேற்றாங்க. அதே போல் ஏற்கனவே பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் வரவேற்பு தெரிவித்தாங்க. இந்த நிகழ்ச்சி வந்திருந்த அனைவருக்குமே ஒரு பெரிய பயனுள்ளதாக அமைஞ்சது. ஏன்னா வந்திருந்த கழக நிர்வாகிகளுக்கு ஒரு பக்கம் மரியாதையும் செலுத்தி அவங்க வரவேற்ற நேரத்தில் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு பயனுள்ளதாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்திருந்த அனைவருக்குமே சுகர், ப்ரெஷர், அவங்க உடல் எடை அனைத்துமே அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகளுக்கு தேவையான சிகிச்சை என்ன தேவைப்பட்டதுன்னா அதுக்கான குறிப்புகள் அனைத்துமே அந்த அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி மருத்துவமனையோட டாக்டர்கள் அப்புறம் அந்த மருத்துவ குழு உடனடியாக செய்து கொடுத்தாங்க. தேவையான மருந்துகள் போதுமான அளவுக்கு எடுத்து வச்சிருந்ததுனால அது அவங்களுக்கு என்னென்ன மருந்துகள் தேவையோ அதில் முதற்கட்டமாக கொடுத்துட்டாங்க. இனிமேலும் மருந்துகளோ இல்லை மேல்கட்ட சிகிச்சையோ தேவைப்பட்டு அதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்தாங்க. முழுக்க மருந்து, மருத்துவம், அப்புறம் சோதனைகள் எல்லாமே இலவசமாக செய்தது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தெரிவித்தாங்க. நன்றி.